அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஆமில்களை பற்றி பார்த்தோம். இந்த எல்லா ஆமில்களுமே ஜர்ருடைய எழுத்திலிருந்து ஆரம்பித்து இப்போ சிவத்து முஷப்பா வரைக்கும் இலாஃபத்து வரைக்கும் பார்த்தோம்ல, இந்த எல்லாமே அந்த ஆமில்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த சொல்லு தான் இந்த வேலையை செஞ்சுருக்குது அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாத ஆமில் சிலது இருக்கிறது, அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உதாரணமாக இப்போ லில்லாஹின்னு சொல்கிறீங்க, லில்லாஹியில் அல்லாஹின்னு ஏன் வந்துச்சு என்று கேட்டால், உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த லாமு ஜர்ரு செஞ்சுருக்குது. லரப ஜெய்துன், ஜெய்துக்கு ஏன் ரஃபு செஞ்சீங்க? லரபங்கிற ஒரு வினை சொல்லு அந்த கண்ணுக்கு தெரியுதுல, இந்த லரப என்பது தான் இந்த ஜெய்துக்கு ரஃபு செஞ்சிச்சு என்று சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆமில், இதுவரைக்கும் படித்த பாடங்கள் பூராவுமே கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆமில்களை பற்றிய பாடம். அது எது ரஃபு செஞ்சுன்னு கேட்டால் எடுத்து நீ காட்டிடுவீங்க, விரலை வச்சு காட்டிடலாம். விளங்குதா? குலாமு ஜெய்தின், ஏன் ஜெய்தின்னு படிச்சிங்க? இந்த குலாமுங்கிறது இலாஃபத் செஞ்சு இதுக்கு ஜர்ரு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதே மாதிரி ஜெய்துன் லாரிபுன் அம்ரன் ஏன் நசபு செஞ்சீங்கன்னு கேட்டால், இந்த அம்ரன் என்பதற்கு இந்த காயிமுன் என்ற சொல்லு நசபு செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க. இன்ன ஜெய்தன் ஆலிமுன்கிறீங்க, ஏன் ஜெய்தண்டு படிச்சிங்கன்னு கேட்டால், இந்த இன்ன முன்னாடி இருக்கலாம் தான் செஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ இதுவரைக்கும் படித்த ஆமில்களுக்கெல்லாம் என்ன பேர்னு கேட்டால், லஃபுலியா என்று சொன்னால் சொல் அமைப்பில் மொழியப்பட்டதுன்னு அர்த்தம். அதில் சொல்லி கூறப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ லஃபுலுன்னா மொழிதல்னு அர்த்தம். மொழியப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கண்ணுக்கு தெரியுதுன்னு அர்த்தம். அப்போ கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆமில்களைத்தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கணும். கண்ணுக்கு தெரியாத ஆமில் ஒன்று இருக்குது, அது என்னன்னு கேட்டால், அதுதான் கண்ணுக்கு தெரியாத ஆமில் நிறைய இருக்கிறது. அதில் ஒரு வகை என்னன்னு கேட்டால், முபத்ததா ஹபர்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லுக்கு ரஃபு செய்வாங்க. ஏன்ப்பா ரஃபு செஞ்ச அப்படின்னு கேட்டால், அது முபத்ததாவாக இருக்குது. ஹபருக்கு ரஃபு செய்வாங்க, அது ஏன் ரஃபு செஞ்சுன்னா ஹபராக இருக்குது. முபத்ததான்னு காட்டுறதுக்கு ஏதாவது இருக்குதா? அதாவது நம்ம இந்த முபத்ததா ஹபர் விளங்கிக்கிடுவோம். ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோம். செய்தியை சொன்னோம்னா யாராவது ஒரு ஆளை பற்றி, ஒரு பொருளை பற்றி தான் பேசுவோம். சட்டையை பற்றி பேசுவோம், ஒரு ஆளை பற்றி பேசுவோம், ஃபோனை பற்றி பேசுவோம், வானத்தை பற்றி பேசுவோம், பூமியை பற்றி பேசுவோம், மழையை பற்றி, சோத்தை பற்றி, அரிசியை பற்றி, கஞ்சை பற்றி ஏதாவது பேசுவோம். எதை பற்றி பேசுகிறோமோ அந்த சொல்லுக்கு பேர் முப்ததான்னு சொல்லுவாங்க. எதை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு பேர் என்னது? முப்ததா. அதை பற்றி என்ன பேச போகிறோம் அது ஹபரு. இப்போ ஜெய்துங்கிறவனை பற்றி பேச போகிறீங்க. என்ன பேச போகிறீங்க? அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு பேச போகிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது ஹபரு. ஜெய்துங்கிற யாரை பற்றி பேசுகிறீங்களோ அதுக்கு பேர் முப்ததாம்பாங்க. என்ன பேச போகிறீங்களோ அதை ஹபர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கு ரஃபு செய்யணும். யாரை பற்றியாவது ஒரு செய்தி நீங்கள் பேச நினைத்தால் அந்த சொல்ல அரபி சொல்ல போட்டிங்கன்னா அதுக்கு என்ன செஞ்சு பேசணும்? அதுக்கு ரஃபு செஞ்சு தான் பேசணும். அந்த செய்தியை கொண்டு வர்றீங்கல்ல, அதுக்கு ரஃபு தான் செய்யணும். இப்போ ஜெய்துன் ஆலிமுன், ஜெய்துக்கு ஏன்டா ரஃபு செஞ்சேன்னு கேட்டால், முபத்ததாங்கிறனால ரஃபு செஞ்சோம். முபத்ததா காட்டு, எங்கே காட்டுறது? முபத்ததாங்கிற விளங்கத்தான் முடியும். இது இந்த வாக்கியத்தினுடைய ஒரு எழுவாயாக வந்திருக்குது. ஹபர் ஜெய்துன் ஆலிமுன் ரஃபு செய்கிறோம். ரஃபு செஞ்ச சொல்லில் காட்ட முடியுமா உங்களுக்கு? ஜெய்துன் ஆலிமுன்னு சொன்னீங்கன்னா ஜெய்துக்கு ரஃபு, ஆலிமுக்கு ரஃபு. இந்த ரஃபு செஞ்சது அங்கே எங்கே இருக்குது? ரஃபு செய்கிறது ஒரு சொல்லு செய்யலை, ஒரு கருத்து செய்யுது. ஒரு கருத்துனால தான் அங்கே ஏறா போகிறதே தவிர எதனால் வரல? சொல்லை கொண்டு வரல. அப்போ கருத்தை கொண்டு வரக்கூடியதில் முக்கியமானது என்னென்னு கேட்டால், முபத்ததா என்பது ஹபர் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. முபத்ததா என்று சொன்னால் யாரை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு பேர் முபத்ததா. எதை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு பேர் என்னது? ஹபரு. அப்போ யாரை பற்றி நீங்கள் பேசினாலும் சரி அந்த சொல்லுக்கு நீங்கள் ரஃபு செஞ்சிடணும். யாரை பற்றி என்ன பேசினாலும் சரி அந்த செய்திக்கு நீ என்ன செய்யணும்? ரஃபு செய்ய. ரெண்டுக்கு ரஃபு வரும். ஜெய்துன் ஆலிமுன். சரி, அதுக்கு சில உதாரணம் காட்டுற பாருங்களேன். ஜெய்துன் முன்தலிக்குன், இன்தலக்கண்ட நடந்தான். முன்தலைக்கும் நடப்பவன்.
அப்போ ஜெய்து என்பவன் முன்தலிக்குன் நடப்பவன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜெய்துக்கு நம்ம ரஃபு செய்யணும். ஏன்ப்பா ரஃபு செஞ்சீங்க? அவனை பற்றி பேசுகிறோம்ல, அதனால தான். அவனை பற்றி தான் ஒரு மெசேஜ் சொல்கிறோம். ஏன் முன்தலிக்கு ரஃபு செஞ்சீங்க? அது செய்தியாக இருக்கிறனால, அவனை பற்றின செய்தி இது தான். ஜெய்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, பேசுகிற செய்தி என்னது? முன்தலிக்குன் நடப்பவன். அப்போ ஜெய்து என்பதற்கும் ரஃபு செஞ்சிடறேன்னு, முன்தலிக் என்பதுக்கு ரஃபு செய்யணும். இந்த ரஃபு செஞ்ச ஆமில் உங்களுக்கு காட்ட முடியாது, அது கருத்தால் உணர முடியும். அதனால் மானவியத்தை, இதுக்கு பேர் என்னது? மானானா கருத்து. கருத்தால் உணரக்கூடிய ஆமில்கள்னு ஒன்று இருக்குது, கண்ணால் தெரியக்கூடிய ஆமில்கள்னு ஒன்று இருக்குது. இதுவரைக்கும் படித்த எல்லா ஆமில்களும் கண்ணால் தெரியக்கூடிய ஆமில்கள். இப்போ நம்ம இனி படிக்க போகிற ஆமில்கள் என்னென்னு கேட்டால், கண்ணாலெலாம் தெரியாது, இந்த மெசேஜ் என்னை பற்றி பேசுகிறோம்ல அப்படின்னு ஒரு கருத்தில் இருக்குது, அதுதான் வந்து ரஃபு செய்யுது. அவனுக்குதா. அப்போ ஜெய்துன் என்பது வந்து ஏன் ரஃபு என்றால், அது முபத்ததா என்ற அடிப்படையில் ரஃபு, எழுவாய் என்ற முபத்ததா எழுவாய் என்ற அடிப்படையில் ரஃபு. முன்தலிக்கு ஏன் ரஃபு செஞ்சீங்கன்னு கேட்டால், அது பயனிலை. எழுவாய்க்கும் ரஃபு செய்யணும், பயனிலைக்கு ரஃபு செய்யணும். இது முபத்ததா ஹபருடைய ஒரு ரூலு. நீங்கள் என்ன வார்த்தை யாரை பற்றி பேசுனாலும் சரி, ஒரு ஆளை பற்றி பேசுனீங்கன்னா அதுக்கு ரஃபு செஞ்சு பேசுங்க. ஒரு ஆளை பற்றி என்ன பேச போகிறீங்களோ அதுவும் பெயர் சொல்லாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யுங்க? ரஃபு செஞ்சு விட்ருங்க. அதுக்கு தான் உதாரணம் முன்தலிக்காச்சா. 2 பேரை பற்றி பேசுகிறீங்க, ஜெய்தானின்னு அதை மாற்றினீங்கன்னா அந்த செய்தி இருமையாயிடணும். ஒருமைக்கு ஒருமை தான் வரணும். ஜெய்து வந்து நிற்கக்கூடியவர்கள், தமிழில் கூட நீங்கள் சொல்லுவீங்களா? ஜெய்து அடிப்பவர்கள், அடிப்பவன் உத்தையாக சொல்லணும், அடிப்பவர்கள்னு சொல்ல முடியாது. அப்போ ஜெய்துங்கிறது ஒருமையாக இருந்தால் அதனுடைய பயனிலையும் ஒருமையாக தான் வரணும். ஜெய்துங்கிறது ஆண்பாலாக இருந்தால் அதனுடைய பயனிலை ஆண்பாலாக தான் வரணும். ஜெய்துங்கிறது இருமையாக மாற்றணும்னு சொன்னால் அதனுடைய பயனிலை இருமையாக மாறிக்கிறோம். அப்போ ஜெய்துன் முன்தலி கொண்டு சொல்லாமல் ஜெய்தானி காயிமானி எப்படி சொல்கிறோம்? ஜெய்தானி காயிமானிங்கிறோம். இப்போ இந்த ஜெய்தானிங்கிறதுக்கு ரஃபு இருக்குது. எங்கே ரஃபு இருக்குது? இதுதான் ரஃபு. எது ரஃபு? இந்த அலிஃபு நூனை கொண்டு வருது தசனியாவுக்கு ரஃபு, அதுதானே. தசனியாவுக்கு ரஃபு என்னது? ஜெய்தானின்னா ரஃபு, ஜெய்தைனின்னா நசபு ஜர். அப்போ காயிமானி, காயிமுன் காயிமானி, காயிமானியில் என்ன இருக்குன்னா ரஃபு இருக்குதுன்னு சொல்லணும். ஜெய்தானிலையும் ரஃபு தான் இருக்குது, காயிமானியில் ரஃபு தான் இருக்குது. எங்கேங்க ரஃபுன்னு கேட்டால், இருமையுடைய ரஃபு இப்படி தான் வரும். எல்லா இருமைகளுமே ரஃபு செய்யும் பொழுது இந்த அலிஃபு நூன் தான் வரும். ரஜுலுன், ரஜுலானி. ரஜுலுங்கிறது ஒருமையில் ரஃபு, ரஜுலானிங்கிறது வந்து இருமையில் ரஃபு. ரஜுலன் என்று சொன்னீங்கன்னா, நசபு செஞ்சிங்கன்னா ரஜுலைனின்னு வந்துடும். அப்போ இந்த ஜெய்தானிக்கு நம்ம ரஃபு செஞ்சுருக்குறோம். எதை கொண்டு ரஃபு செஞ்சுருக்கிறோம்னா அலிஃபு நூனை கொண்டு இந்த ரஃபு செஞ்சுருக்குறோம். அப்போ ஜெய்தானிக்கு எப்போ அப்படி ஜெய்தானின்னு படிச்சிங்க, ஜெய்தைனின்னு ஏன் படிக்கலான்னு கேட்டால், இது முப்ததா, இது வந்து எழுவாயி அப்படி தான் வரும். அது மாதிரி காயிமானி அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி வந்து ஜெய்தூனை, நிறைய ஜெய்தை பற்றி பேசுகிறீங்க, அப்போ ஜெய்தூனு ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய ஹபரையும் பன்மையாக தான் சொல்லணும். ஜெய்தூன காய் மூண, இதுக்கு ரஃபு என்ன? இதுதான் ரஃபு. வாவுனூன் உள்ள ஒரு சொல்லாக இருந்தால் அந்த வாவுனூனை போடுவது தான் ரஃபு. அதை நசபோ ஜர்ரோ செய்கிறதா இருந்தால் ஜெய்தீன காய் மீனன்னு வந்திருக்கும். ஜெய்தூன காய் மூணண்டு வந்தால் என்னது? அதில் ரஃபு இருக்குன்ற அர்த்தம். ஜெய்தீன காய் மீனண்டு போட்டிங்கன்னா அது நசபோ ஜர்ரோ இருக்குன்ற அர்த்தம். இப்போ நம்ம ஜெய்தூனுக்கு ரஃபு செஞ்சுருக்குறோம். ரஃபு எங்கன்னா அதான் ரஃபு. ரஃபு எங்கேன்னு கேட்டாங்கன்னா இதுதான்ப்பா ரஃபு. பன்மைக்கு ரஃபு இதானே, ஆண்பால் பன்மைக்கு ரஃபு வந்து வாவு நூன் தான். அப்போ ஜெய்தூன பல ஜெய்துகள், காய் மூண நிற்பவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது பொம்பளை சொன்னான்னு செய்யணும். ஃபாத்திமத்து, ஃபாத்திமா என்பவள் முன்தலிகத்துன், இன்தலக்கண்ட நடந்தான், முன்தலிக்கும் நடக்கிறவன், முன்தலிகத்துன் நடப்பவள். அப்போ முன்தலிக்கத்துங்கிறது வந்து அது ஹபர், ஹபருக்காக ரஃபு. ஃபாத்திமத்து வந்து முப்ததாங்கிற ரஃபு. அப்போ ரஃபுவில் இது என்ன வராது? தன்மீன் வராது. இதில் ஏன் தன்மீன் வராது? பெண்களுடைய பெயர்கள் வந்து தன்மீன் வராது. லரபண்ண அடித்தான், லாரி பத்துன்னு அடித்தவள்னு அர்த்தம். அடித்தவளுங்கிற அர்த்தத்தில் அதை பயன்படுத்தினீங்கன்னா லாரி பத்துன், லாரி பத்தன், லாரி பத்தின்னு சொல்லணும். லாரி பத்துன்னு ஒரு பொம்பளைக்கு பேரை வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யக்கூடாது? ஜாத் லாரி பத்து, லாரிபா என்பவள் வந்தாள்.
அப்படி சொல்லுவது தன்வீன் போடக்கூடாது. எப்போ தன்வீன் போடலாம்? ஃபாத்திமத்துன்னு போடலாம். அதுக்கு அர்த்தம் என்ன செய்யணும்னா பால் குடி மறந்தவள் அர்த்தம் செஞ்சிடணும். அர்த்தம் செஞ்சால் தன்வீன் வரும். அர்த்தம் செய்யாமல் ஒரு ஆளுக்கு பேராக்கிட்டீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு, பெண்களின் பெயர்களுக்கு என்ன வராது? தன்வீன் வராது. அப்போ ஃபாத்திமத்து, ஃபாத்திமா என்பவள், அதுக்கு அர்த்தம் செய்யக்கூடாது. ஃபாத்திமாங்கிற பேர், ஃபாத்திமா என்பவள் முன்தலிகத்துன் நடப்பவள். இந்த இடத்துல ஃபாத்திமாவுக்கு ரஃபா வந்திருக்கு. அப்போ ரஃபா வந்தோட என்ன செய்யணும்னா தன்வீன் ஏன் வரலன்னு ஒரு கேள்வி வரும். தன்வீன் ஏன் வரல? உங்களுக்கு ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம். தன்வீன் வராத சொற்கள்னு நினைஞ்சிருக்கிறோம். தன்வீன் ஜர்ன்னு எதுக்கு வராது? இந்த பெண்களுடைய பெயர்களுக்கு வராது. பிறமொழி சொற்களாக இருந்தால் அந்த ஏராப்புடைய சட்டங்கள்னு போட்டிருக்கோம்ல வேற்றுமை, அந்த 2 ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ ஃபாத்திமத்துக்கு சொன்னால் அது பெண்பாலாக இருக்கிறதுனால முன்தலிகத்துன் என்று தான் சொல்லணும். முன்தலிக்குன்னு சொல்லக்கூடாது. அதை பெண்பாலாக்குனீங்கன்னா ஹபரையும் பெண்பாலாக ஆக்கிட வேண்டியது. ஃபாத்திமத்து முன்தலிகத்துன் நடப்பவள். ஃபாத்திமா தானி 2 ஃபாத்திமாக்கள், முன்தலிக தானி நடப்பவர்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரி ஃபாத்திமாத்துன் பன்மையாக போடுறோன்னு வைங்களேன். ஃபாத்திமாத்துன் பன்மையாக போட்டிங்கன்னா நிறைய ஃபாத்திமாக்கள், ஃபாத்திமாத்துன்னா நிறைய ஃபாத்திமாக்கள் என்ன செய்யணும்? முன்தலிகாத்துன், அதை பன்மையாக்கணும். அப்படி சொல்லணும் முன்தலிகாத்துன், அதுக்கு அதை பன்மையாக்கி சொல்லணும். ஃபாத்திமாத்துன் முன்தலிகாத்துன், அது மாதிரி செஞ்சுக்கிறணும். ஃபாத்திமாத்துன், ஃபாத்திமாத்துன்னா நிறைய ஃபாத்திமாக்கள், முன்தலிகாத்துன் நடக்கக்கூடியவர்கள். அப்போ முக்ததா ஹபருண்டா என்னன்னு கேட்டால், ஒரு யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த பேசக்கூடிய ஆளுக்கு ரஃபா செஞ்சு விட்ருங்க. என்ன பேசுகிறோமோ, என்ன நியூஸ் கொடுக்குறோமோ அந்த செய்திக்கு என்ன செய்யுங்கன்னா ஹபருன்னு ரஃபா செஞ்சுருங்க. இதுக்கு பேர் ஹபரு, அதுக்கு பேர் முக்ததா. இதனுடைய முதல் முக்கியமான சட்டம் என்னன்னு கேட்டால், இது ஒருமைக்கு ஒருமை, இருமைக்கு இருமை, ஆண்பாளுக்கு ஆண்பாள், பெண்பாளுக்கு பெண்பாள் என்று அந்த விதிப்படி தான் அது ஹபர் அமையும். முக்ததா என்ன வகையில், இந்த 6 வகையில், இந்த 6 வகை ஆண்பால் ஒருமை, ஆண்பால் இருமை, ஆண்பால் பன்மை, பெண்பால் ஒருமை, பெண்பால் இருமை, பெண்பால் பன்மைன்னு ஒரு 6 இருக்குல்ல. இந்த 6 வகையில் முக்ததா என்ன வகையை சேர்ந்ததாக இருக்கிறதோ அந்த வகையை சேர்ந்ததாகத்தான் ஹபரும் இருக்க வேண்டும். இது முக்ததா ஹபருடைய ஒரு சட்டம். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த ஹபர் என்பது அதாவது இந்த ஒரு இடங்களை பற்றி பேசுகிறோன்னு வைங்க. எல்லோரும் இடத்தை பற்றி பேசக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை என்ன செய்வாங்கன்னா ஜெயிது வீட்டிலேம்பாங்க. ஜெயிதுன் ஃபித்தாரி, தாருங்கிற வீடு தானே, ஆளை சொல்லிவிட்டு அதில் ஒரு செய்தி சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வீட்டில் இருக்கிறான்னு சொல்ல வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான இடங்களில் பூரா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹபரை எடுத்துருவாங்க. அது உள்ள இருக்க நமக்கு விளங்கும். ஹபரை இப்போ ஹபரை சொல்லித்தான் ஆகணுன்னு கிடையாது. ஹபர் சொல்லாமலேயே என்ன செய்யலாம், அந்த முப்ததாவை மட்டும் போடலாம். ஹபர் நமக்கு விளங்கியமாக இருந்தால் எங்கெல்லாம் விளங்கும் என்று சொன்னீங்கன்னா, இந்த ஜர்ருடைய எழுத்தை போட்டு பேசுகிறாங்கல்ல அந்த இடத்துலலாம் விளங்கிடும். எப்படி விளங்கு? உதாரணமாக ஜெய்துன், ஜெய்து என்பவன், ஃபித்தாரி வீட்டில் என்ன இருக்குது, வீட்டில் இருக்கிறான்னு காணாம். அதுக்கு தான் ரஃபு செய்யப்பட்டிருக்கு. ரஃபு எங்கன்னு கேட்டக்கூடாது. ஜெய்துன் ஃபித்தாரியில் இது முப்ததாவும் இருக்குது, ஹபரும் இருக்குது. அது இருக்கிறனால தான் அதோட கருத்து விளங்குது. ஜெய்துன் ஃபித்தாரி, ஜெய்து வீட்டில் இருக்கிறான். எல்லா மொழியிலையுமே என்ன செய்வாங்கன்னா அதை எடுத்துருவாங்க, விரும்பினா எடுத்துருவாங்க. அரபியில் ஜாஸ்தியாக எடுத்துருவாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஜெய்துன் சாபித்துன் ஃபித்தாரி, மோஜூதுன் ஃபித்தாரி, வீட்டில் இருக்கிறான். அந்த இருக்கிறான்ங்கிற வார்த்தையை அரபியில் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த ஜெய்துக்கு ஹபர் எது? ஜெய்துங்கிறது முப்ததா, ரஃபா செஞ்சிட்டோம். ஃபீங்கிறது ஜர்ருடைய எழுத்து, ஜார்ரும்பாங்க. தாருங்கிறது மஜ்ரூர், ஜர்ரு செய்யப்பட்ட எழுத்து. அப்போ இது ஹபரை காணாமல் முப்ததா இருக்குது, ஃபித்தாரி இருக்குது. அப்போ எது ஹபருன்னு கேட்டால், இந்த ஃபித்தாரிங்கிறது எங்கே கொண்டே ஜாயிண்ட் ஆகுது? வீட்டில். உங்கள் மைண்டை சொல்லுமே, வீட்டில் இருக்கிறான்ங்கிறதா ஹபர். அப்போ அந்த இருக்கிறான்ங்கிற ஹபர் போக்கப்பட்டிருக்கிறது. எதனால் போக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், விளங்குறதுனால போக்கப்பட்டிருக்கு. போக்குனால் விளங்குறது நமக்கு. ஜெய்துன் ஃபித்தார், ஜெய்து வீட்டில் இருக்கிறான்னு விளங்கிக்கிறோம். அப்போ வீட்டில் இருக்கிறான் என்று சொன்னோம்னு சொன்னால் அங்கே முப்ததா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஹபர் இல்லைன்ற கூடாது.
ஹபர் போக்கப்பட்டிருக்கும். இப்போ அல்ஹம்து சூரா இருக்குன்னு வைங்களேன், அல்ஹம்து எல்லா புகழும் முப்ததா. ஏன் அதை பற்றி பேசுகிறோம்? புகழை பற்றி பேசுகிறதுனால அல்ஹம்து முப்ததா. லில்லாஹி அல்லாவுக்கு, அல்லாவுக்கு என்ன ஒன்றையும் காணும், அல்லாவுக்கு உரியது. உரியதுங்கிறது சொல்லுங்க இருக்காது, அல்ஹம்து லில்லாஹி தான் இருக்கும். அந்த லில்லாஹிங்கிறது வந்து எங்கே போய் அந்த கருத்து இணைகிறது? எல்லாப்பும் அல்லாவுக்கு சொந்தம், அல்லாவுக்கு உரிமை, அல்லாவுக்கு உரியது அப்படின்னு நம்ம அறிவு விளங்கிறதுல. எந்த ஒரு கிறுக்கன்ட்ட சொன்னாலும் விளங்கிடுவானா, முட்டாப்பையில்ட்ட சொன்னாலும் விளங்கிடுவான். அப்போ விளங்கிற விஷயமாக இருந்தால் அந்த இடத்துல ஹபர் மஹதூஃபாக இருக்குது, போக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அல்ஹம்து முப்ததா, லில்லாஹிங்கிறது ஜாரு மஜ்ரூர் ரெண்டும் இருக்கிறது. இது எங்கே போய் இணையுமோ அந்த இணைகிற இடம் தான் ஹபர். அது நீக்கப்பட்டிருக்கிறது. நீக்கப்பட்டாலும் நமக்கு விளங்குகிறது, மூளையில் வந்து விளங்குகிறது, சிந்திக்க விளங்குகிறது. அப்போ அல்ஹம்து லில்லாஹி மாதிரி தான். அல்ஹம்து எல்லா புகழும் லில்லாஹி அல்லாவுக்கு. ஜெய்துன் ஜெய்து என்பவன் அல சத்தஹி, மாடியில் இருக்கிறான்னு வைங்க, அல சத்தஹி மாடியின் மீது, அப்படி தான் சொல்லுவாங்க. ஜெய்து மாடியின் மீது. இப்படி வர்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் வச்சுக்கிறணும். எந்த மாதிரி இடத்துல இந்த ஜருட எழுத்து வரும்ல, ஃபித்தாரி வீட்டிலேங்கிறது ஒரு பார்க்கணும், ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கணும். அது ஜாயிண்ட் ஆகிறதுக்கு சொல்லு இல்லைன்னா இருக்கிறான்னு வச்சிடணும். உடைய அது பொதுவான சொல் இருக்குல்ல, ஜெய்து வீட்டில் மட்டும் இருக்குது. வீட்டில் என்ன, வீட்டில்னு ஒன்றையும் காணாமல் ஒன்றும் காணாட்டு நீ வச்சுக்க. ஜெய்துன் ஃபித்தாரி, ஜெய்து வீட்டில் இருக்கிறான், அவ்வளோதான். ஜெய்துன் அல சத்தஹி, ஜெய்து மாடியில் இருக்கிறான்னு சொல்லலைல. நீங்கள் சொல்கிறா தான் சொல்லிட்டு போகலாம், மாடியில் தூங்குறான் அப்படி. நாயிமுன் ஜெய்துன் ஃபித்தாரி நாயிமுன், ஜெய்து வீட்டில் தூங்குறான்னா சொல்லிட்டு போங்க. சொன்னீங்கன்னு சொன்னால் ஹபர் வந்துருச்சு வெளியே. சொல்லாமல் இருக்கிறீங்க, அவன் என்ன செய்கிறான்னு சொல்லாமல் ஜெய்து வீட்டில் இருக்கிறான். அப்போ ஜெய்துன் ஃபித்தாரி, ஜெய்துன் அல சத்தஹி, ஜெய்து வந்து வானத்தில் இருக்கிறான், மாடியில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த இருக்கிறான்ங்கிற சொல்ல வந்து வராது வெளியில். வராட்டாலும் அங்கே இருக்குது, வெளியில் வராட்டாலும் அங்கே என்ன இருக்குது? ஜெய்துன் மௌஜூதுன் ஃபித்தாரி, ஜெய்து வந்து வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபாத்திமத்து ஃபித்தாரி, ஃபாத்திமா வீட்டில் இருக்கிறாள். ஃபாத்திமத்து மௌஜூதத்துன், இந்த ஹபர் வந்துருச்சு ரஃபு. ஃபித்தாரி, அந்த மறைந்திருக்கிற சொல்லை எடுத்து போட்டால் அதில் ரஃப இருக்கும். அப்போ அந்த முப்ததா ஹபரில் அறிஞ்சிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், சில நேரங்களில் இந்த மாதிரி லர்ஃபா வரக்கூடிய அதில் அதன் மீது அதற்காக அந்த ஜருட எழுத்து இருக்குல்ல, அந்த சொற்களை பயன்படுத்தும் பொழுது அதிகமான இடங்களில் அந்த ஹபரை சொல்ல மாட்டாங்க. சொல்லாமலே விளங்குறதுனால என்ன செய்வாங்க, அதை சைலண்ட்டாக விட்டுருவாங்க. நம்ம தான் என்ன செய்யணும், நம்மளாக வச்சுக்கணும் அதை. இந்த மாதிரி இடங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ ஜெய்துன் ஃபித்தாரிங்கிறோமா. அதே நேரத்தில் வந்து இப்போ முப்ததா இருக்குது. சில நேரத்தில் ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்லும் பொழுது நம்ம வந்து ஹபரை மட்டும் சொல்லலாம், முப்ததா கூட விட்டுடலாம். என்ன கேட்குறாங்க, ஜெய்து சாப்பிட்டானான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பதில் எப்படி சொல்லுவீங்க? சாப்பிட்டாம்பிங்க. யார் ஜெய்தை சொல்ல காணாம், ஏன் சொல்லலைன்னு கேட்டால் அவனுடைய கேள்வியில் அது இருக்கிறது. ஹல் அக்கலை ஜெய்துன், ஜெய்து சாப்பிட்டானான்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அக்கலை சாப்பிட்டானுங்கிறீங்க. ஆளை பற்றி காணாம். ஆளை பற்றி காணாட்டாலும் அது ஒரு சென்டென்ஸ் தான், அது ஒரு வாக்கியம் தான். அது உங்கள் பதிலேருந்து நீங்கள் உங்கள் சொல்லேருந்து நான் ஒரு அர்த்தத்தை விளங்கிக்கிறேன்ல, அது ஒரு முழு வாக்கியம் தானே. அப்போ என்னத்தை விளங்கிட்டேன்? சாப்பிட்டான்னு சொன்னோன்னே ஜெய்து சாப்பிட்டான்னு நான் விளங்கிட்டேன். அப்போ ஜெய்துங்கிற சொல்லாவிட்டால், எந்த இடத்துல முப்ததாவை சொல்லாவிட்டால் விளங்குமோ அங்கே முப்ததா சொல்லாமல் இருக்கலாம். எந்த இடத்துல ஹபரை சொல்லாவிட்டால் விளங்குமோ அங்கே வந்து ஹபரை சொல்லாமல் இருக்கலாம். விளங்கணும் கண்டிப்பாக. விளங்குற இடத்த விளங்காதத்தில் நீங்கள் நீக்கி விட்டுறக்கூடாது. எந்த இடத்தில் அந்த எழுவாயை சொன்னால்தான் விளங்குமோ அந்த இடத்துல சொல்லியே தீரணும். எந்த இடத்துல பயனிலையை சொன்னால்தான் விளங்குமோ அந்த பயனிலையை சொல்லியே தீரணும். எந்த இடத்துல எழுவாயை நீக்கினாலும் மக்களுக்கு விளங்கும், பயனிலை நீக்கினாலும் விளங்கும் என்று சொன்னால் அப்போ நம்ம ரெண்டையும் நீக்கிடலாம். ரெண்டையும் கூட நீக்கிடலாம். ஜெய்து சாப்பிட்டானாங்கிறத ஆம்ங்கிறேன். நான் ஜெய்தையும் சொல்லலை, சாப்பிட்டதுன்னு சொல்லலை. நான் என்ன செய்கிறேன், ஜெய்து சாப்பிட்டானான்னு ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான், நான் ஆம்னு சொல்கிறேன். ஆம்ங்கிறது ஒரு முழு வாக்கியம். அது ஏன் முழு வாக்கியம்ங்கிறோம்? இதை சொன்னோன்னு அவனுக்கு ஒரு பதில் விளங்கிருச்சுல. என்ன விளங்கிருச்சு அவனுக்கு? ஜெய்து சாப்பிட்டான்னு விளங்கிருச்சு. அப்போ ஜெய்தையும் நீக்கிட்டோம், சாப்பிட்டானே நீக்கிவிட்டோம். ஆம்னு மட்டும் சொல்கிறோம். ஆம்னா என்ன அர்த்தம்னா, ஆம் ஜெய்து சாப்பிட்டான், ஜெய்து சாப்பிட்டானான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், அக்கலை ஜெய்துன்னு சொல்லாமல் நாம் அக்கலை ஜெய்துங்கிற வாக்கியம், நாம் அக்கலை ஜெய்துங்கிறதுல என்ன செய்கிறோம்னு கேட்டால் நாம்னு மட்டும் சொல்லுகிறோம்.
ஜெயிதையும் சொல்ல மாட்டேங்கிறோம், சாப்பிட்டதும் சொல்ல மாட்டேங்கிறோம். சொல்லாதனால விளங்காமல் போச்சு அவனுக்கு. நான் சொல்லாட்டாலும் அவனுக்கு விளங்குது. ஏன் விளங்குது? அவன் கேள்வியில் அதை வச்சுட்டான். அந்த 2 வார்த்தையும் அவன் சொல்லிட்டான். ஜெயிது சாப்பிட்டானுங்க நானான்னு கேட்கும் பொழுது அவன்கிட்ட அந்த வார்த்தை ரிசர்வில் இருக்கிறது. ரிசர்வில் இருக்கிறதுனால ஆம் என்று சொன்ன உடனே அந்த ரிசர்வில் சொல்லுது இதில் சேர்த்துக்கிற வேண்டியதான். ஆம் ஜெயிது சாப்பிட்டான். அப்போ இந்த முப்ததா கபர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்? முப்ததா என்பதை சொல்லாமல் விட்டுறலாம், கபரையும் சொல்லாமல் விட்டுறலாம், ரெண்டையும் கூட சொல்லாமல் விட்டுறலாம். கண்டிஷன் என்னன்னு கேட்டால் விளங்கணும். விளங்குறதுக்கு தான் பேசுகிறது. நம்ம அதை சொல்லாவிட்டாலும் அவன் அதை பொறுத்தன் புரிந்து கொள்வான் என்றால் சொல்லணும்ன்றது வற்புறுத்தக்கூடாது. சொல்லவும் செய்யலாம். அவன் ஜெயிது சாப்பிட்டான்னு சொன்ன தப்பு ஜெயிது சாப்பிட்டான்னு கேட்குறாங்க. ஆமாம் ஜெயிது சாப்பிட்டான்னு சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆமான்னு மட்டும் சொல்லலாம். அப்போ ரெண்டுமே சமமானது தான். இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம், தெளிவாக சொல்லலாட்டாலும் அர்த்தம் 2 கொண்டு தான் விளைவிக்கிறவான்ல. இது ஒரு விஷயம். அடுத்து இந்த எழுவாய் பயனில் அறிஞ்சிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், ஜெயிதுங்கிற எழுவாய் வந்துருச்சு. அதனுடைய ஹபர் எப்படி வரணும்னு சொல்லியிருக்கிறோம்? பெயர் சொல்லாதான் வரணும். ஜெயிதுங்கிறது முப்ததாவாக இருந்தால் அதனுடைய ஹபர் என்னவாக இருக்குன்னு பெயர் சொல்ல லாரிபுன், நாசிருன், ஆலிமுன், சாலிஹுன் இப்படின்னு ஏதாவது ஒரு பெயர் சொல்ல தான் சொல்லணும். சில இடங்களில் இல்லை பல இடங்களில் வினை சொல்லையும் கொண்டாந்து போடுவாங்க. இந்த போட்டிருக்கிற மாதிரி ஜெய்துன் லரப இப்படின்னு சொல்லலாம். இந்த சொல்லை லரப ஜெய்துன் என்றும் சொல்லலாம், ஜெய்துன் லரபன்னு சொல்லலாம். லரப ஜெய்துன் என்று சொன்னால் அது இந்த கிரவுண்டில் வராது, இந்த பாடத்தில் வராது. அது ஃபேல் ஃபாயிலாக போயிடும். லரப ஜெய்துன், லரப முதல்ல, ஜெயிது 2வது வந்துச்சுன்னு சொன்னால் லரபங்கிறது ஃபேலு, ஜெயிதுங்கிறது ஃபாயில். அது ஒரு இது. இப்போ ஜெயிதை முன்னாடி போட்டிங்க, ஃபேலுக்கு முன்னாடி ஃபாயில் வரக்கூடாதுன்னு வச்சுக்கிறாங்க சட்டம். அந்த சட்டத்தின் பிரகாரம் ஜெயிதுக்கு ஏன் ரஃபு செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த லரப செஞ்சின்னு சொல்லக்கூடாது. ஏன் லரப செஞ்சிடக்கூடாது? லரப செஞ்சால் லரபுக்கு பின்னாடி இது போயிருக்கணும், லரப ஜெயிதுன்னு சொல்லி. அப்போ லரப செய்யலை. அப்போ ஜெயிதுக்கு ஏன் ரஃபு செஞ்சீங்கன்னா முப்ததா தான் இது. இதுதான் அவனை பற்றி தான் பேச போகிறோம், ஜெயிதை பற்றி பேசுகிறோம். அது முப்ததா. என்ன பேசுகிறோம்? அடித்தான்னு பேசுகிறோம். இது ஹபரு. ஃபேல் ஹபராக வரலாமா? ஃபேல் ஹபராக ஃபேல் தான் வந்திருக்கு. ஹபரு முப்ததாவும் இஸ்மா தான் இருக்கணும், ஹபரும் இஸ்மா இருக்கணும். இதில் என்னென்னு கேட்டால் இந்த ஃபேலுக்கு பின்னாடி ஃபாயில் அதாவது ஃபேலுக்கு முன்னாடி இந்த ஃபாயில் முந்தி வந்துருச்சுன்னு சொன்னால் அதை முப்ததான்னு நீங்கள் சொல்லிக்கிறணும். இந்த லரபங்கிற என்னென்னு கேட்டால் லரப என்பது அது வினை சொல்லு மட்டுமல்ல, அது வினை சொல்லும் அதில் உள்ள ஃபாயிலும் சேர்ந்த ஒரு வாக்கியம். அது லரபங்கிறது. லரபனா அதில் ஹுவ இருக்கிறது. ஜெய்துன் ஜெய்து என்பவன் லரப அவன் அடித்தான். அடித்தான்ங்கிற சொல்லுக்குள்ள அவன்கிறது அடங்கி இருக்கிறது. அந்த அவன் என்பது ஜெய்தை காட்டுது, அந்த ஜெய்தை தான் குறிக்கிறது. அப்படி வர்றதுனால இதில் ஃபேல் ஹபராக வச்சு சொல்ல மாட்டாங்க. ஃபேலும் ஃபாயிலும் சேர்ந்து ஹபராக வருது, வாக்கியம் தான் ஹபராக வருது. ஜெய்து என்பவன் லரப அவன் அடித்தான். இப்போ ஜெய்து அடித்தான்னு சொல்லி தமிழுக்கு இது வராது, விளங்க முடியாது. அரபியில் இப்படி வச்சுருக்குறாங்க. தமிழில் ஜெய்து அடித்தான் சொல்லி அடித்தான் செய்துருந்தாலும் சரி ஒரே அர்த்தம் தான் வரும், குழப்பமெல்லாம் வராது. அரபியில் என்ன செய்யணும், முந்தி பிந்தி போடுறதுனால அவங்க கிராமர் ரீதியாக சில வார்த்தை பழக்கம் வச்சுருக்குறாங்கல்ல, அந்த வார்த்தை பழக்கத்தில் இப்படி சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஹபருன்னு சொன்னால் அவனுக்கு குடிமொழி போயிடாது. ஜெய்து முப்ததா லரப ஹபரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேலாக இருக்கிறதுனால அதுக்கு ரஃப வரலன்னு சொல்லிட்டு போயிடலாம். இது ரொம்ப எளிமையாக இருக்கு. ஆனால் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது ஈஸியாக எப்படி சொல்லலாம்? ஜெய்துன் லாரிபுங்கிறீங்க, ஜெய்து முப்ததா லாரிபு ஹபரு, ஜெய்துன் லரபுங்கிறீங்க, இதே எப்படி சொல்லிட்டு போகலாம்ல? ஜெய்து முப்ததா லரப ஹபருன்ட்டு போகலாம். அப்படி சொல்ல மாட்டாங்களாம். நம்ம நினைக்கிறோம் ஹபர்னு வச்சுக்கிறோம். என்ன மாதிரி சொல்லுவாங்களாம்? ஜெய்து முப்ததா லரபங்கிறது அந்த லரப என்பதும் அதுக்கு உள்ள லமீரும் சேர்ந்து ஒரு வாக்கியம். அந்த வாக்கியம் தான் இது ஹபரு. ஜெய்துன் லரப தான் ஹபர். உண்மையில் அவங்களா ஒரு விதி எழுதி வச்சுக்கிட்டாங்க. எப்படி வினை சொல்ல ஹபராக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எழுதுறதுனால இதை வச்சு வருதுன்னு சொல்லிட்டு போனால் கூட தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்க கிராமரில் ஒரு சில சொல் வழக்கம் வச்சுருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜெய்துன் லரபாண்டாலும் சொல்லலாம். லரப ரெண்டுக்கு ஒரு அர்த்தம் தான். லரப ஜெய்துன் ஜெய்து அடித்தான், ஜெய்துன் லரப ஜெய்து அடித்தான் தான் அர்த்தம். ரெண்டுக்கு அர்த்தம் மாறாது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லரப ஜெய்துன்னு வரும்போது ஃபேல் ஃபாயிலுங்கிறாங்க. ஜெய்துன் லரபாண்டு வரும்போது ஜெய்து முப்ததா லரபங்கிறது ஃபேல் உள்ள லமீர் ஃபாயிலு ரெண்டும் சேர்ந்து ஹபரு. லரப ஹபர் இல்லையா, லரபவும் அதில் உள்ள லமீரும் சேர்ந்துக்கிட்டு ஹபரு. ரெண்டும் சேர்ந்தால் வாக்கியமாயிடும். ஒரு வார்த்தை ஹபராக வரல, இங்கே ஒரு வாக்கியம் ஹபராக வந்திருக்குன்னு சொல்லி
அந்த கிராமட்டிக்கலான ஒரு தத்துவத்துக்கு இதை சொல்கிறாங்களே தவிர இதை வந்து இப்படி சொல்லாமல் கிராமர்லேருந்து விலகி நின்று லாஜிக்காக பேசினா எப்படி சொன்னாலும் போதும். செய்து முப்ததா லரப ஹபர் அப்படி சொன்னால் நம்ம மொழி தெரியாதான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அப்படி சொன்னாலே நமக்கு போதுமானதாக இருக்குது தமிழுக்கு. ஆனால் அவங்க மொழியில் படிக்கிறனால அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்களோ அப்படி நம்ம சொல்லிக்கிற வேண்டியதான். இப்போ செய்து முப்ததா லரபங்கிறது ஹபரு நம்ம அளவுக்கு விளைங்கிறதுக்கு. ஆனால் கிராமரில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் செய்து முப்ததா லரப ஃபேலு உள்ள லமீர் ஃபாயிலு அந்த ரெண்டு சேர்ந்து லரபாவுக்கு செய்துக்கு ஹபரும்பாங்க. அப்படி சொல்கிறோம் நம்ம இப்படி அப்படி அப்படி இது சட்டம் இப்படி தான். நீங்கள் என்ன செய்யுங்க, நம்ம எளிமையாக விளைக்கிறதுக்கு செய்து முப்ததா லரபங்கிற ஹபர் ஃபேலாக இருக்கிறனால அதில் வந்து தன்வீன் வரல, ஹபர் ரப வரலன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது கிராமரில் வார்த்தை கிடையாது, நம்ம மொழியில் நின்றுக்கிட்டு பேசக்கூடிய வாக்கியம். அதே மாதிரி வந்து ஃபாத்திமத்து லரபத்துங்கிறீங்க, ஃபாத்திமாங்கிற அடித்தாளுங்கிறீங்க. லரபத்து ஃபாத்திமான்னா ஃபேல் ஃபைல் இந்த பாடத்துக்கு வராது. ஃபாத்திமத்து லரபத்துன்னா ஃபாத்திமத்து ஏன் ரபத்து செஞ்சீங்க, அது முப்ததா. லரபத்து ஏன் ஃபேல் வந்திருக்க வரக்கூடாதுன்னு கேட்டால் ஃபேல் வரக்கூடாது, ஃபேல் கிடையாது. லரபத்தில் ஹியே இருக்குல்ல, லரபத்துங்கிற சொல்லும் அது உள்ளக்க மறைஞ்சிருக்கிற ஹியங்கிற சொல்லும் சேர்ந்து ஒரு வாக்கியம். அந்த வாக்கியம் வந்து ஹபராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி சொன்னாலும் சொல்லிக்கிறலாம். அல்லது நம்ம தமிழ் ஸ்டைலில் சொல்லிட்டு போகிறது என்ன செய்யுது, ஃபாத்திமா முத்து லரபத்து ஹபரு ஃபேர்லாம் அது வராது. ஃபேரில் ஏறாப்போ வர ஃபேரில் மாலியான ஃபேரில் என்னது அது அப்படி தான் இருக்குது, அந்த மாற்றம் வராது அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் தமிழ் ஸ்டைலில் பேசினா தப்பு கிடையாது. ஆனால் கிராமரில் அப்படி வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும், அதை நம்மளும் பயன்படுத்திக்கிறணும். இது முப்ததா ஹபருடைய சட்டம். அப்போ எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பேசினாலும் ஒரு வாக்கியத்தை எடுத்தாலும் ஒன்று ஃபேல் ஃபாயிலாக இருக்கும், இல்லைன்னா முப்ததா ஹபராக இருக்கும். தமிழில் வந்து மொத்தத்தை எழுவாய் பயனிலை தான். தமிழில் வந்து வினை சொல் வந்தாலும் சரி பெயர் சொல் வந்தாலும் சரி அதை எழுவாய் பயனில் அடைக்கிடுவாங்க. செய்தும் லரபண்டாலும் அது வந்து எழுவாய் பயனிலை தான். லரப செய்துண்டு போட்டாலும் எழுவாய் பயனிலை தான் தமிழுக்கு. அரபில் என்ன செய்கிறாங்கன்னா எழுவாய் பயனிலை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃபேல் ஃபாயில், ஃபேலுங்கிறது பயனிலை, ஃபாயிலுங்கிறது எழுவாயி அப்படியும் பிரிக்கி தமிழில் சொல்லுவாங்க. அல்லது ஜெய்துன் லாரிபுன் செய்து அடிப்பவன் சொன்னால் செய்து எழுவாய் லாரிபுன் வந்து ஹபரும்பாங்க. அப்போ தமிழுக்கு எழுவாய் பயனிலை சொல்வதாக இருந்தால் அது முப்ததா ஹபருக்கும் சொல்லலாம், ஃபேல் ஃபாயிலுக்கும் சொல்லலாம். தமிழில் எழுவாய் ஜெய்து அடித்தான்னு சொன்னாலும் ஜெய்து ஆலிம் என்று சொன்னாலும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான், தமிழில் எழுவாய் பயனிலை தான். அரபில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அடித்தாண்டு வினை சொல் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை ஃபேல் ஃபாயில்னு வகையில் கொண்டு போயிடுறாங்க. பெயர் சொல்லா வந்துச்சுன்னு சொன்னால் அது முப்ததா ஹபர்னு கொண்டு வர்றாங்க. முப்ததா ஹபருக்கும் ஃபேல் ஃபாயிலுக்கும் சேர்ந்த கூட்டு பெயர் தான் எழுவாய் பயனிலைங்கிறது. எழுவாய் பயனிலைங்கிறது வந்து அப்படி ரெண்டு வகையாக வந்து தமிழில் கிடையாது. தமிழில் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் யாரை பற்றி பேசினாலும் அது எழுவாய் தான், என்ன செய்தி பேசினாலும் எழுவாய் தான். அது பெயர் சொல்லா பேசிட்டு போங்க, வினை சொல்லா பேசிட்டு போங்க. செய்து அடிப்பவன் என்றாலும் எழுவாய் பயனிலை தான், அடித்தான் செய்துன்னு சொன்னாலும் எழுவாய் பயனிலை தான். இவனுக்கு என்ன செய்தி கூறியவன் அது மட்டும்தான் தமிழில் கவனிக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் பிரித்து அதை ரெண்டாக வகைப்படுத்தி இதுக்கு பேர் முப்ததா ஹபரு அதுக்கு பேர் ஃபேல் ஃபாயில்னு வச்சுருக்கிறாங்க. சரியா? இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன்னு இதை அடிப்படையாக வச்சு தான் மொத்த வாக்கியங்களும் அமைஞ்சிருக்கும். எந்த கித்தாபை எடுத்தாலும் அதில் ஒரு 100 வாக்கியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து எல்லா வாக்கியத்துலையுமே 1-2 கூட விதிவிலக்கு இருக்காது. அனைத்துலேயுமே ஒரு எழுவாய் பயனிலை இருக்கும். கூட குறைய சேர்ப்போம், அது வேறு விஷயம். உதாரணமாக இது அடித்தான்கிறோம், இவ்வளோதான் வாக்கியம் அடிப்படை முடிஞ்சிச்சு. இந்த அடிப்படையை விட தாண்டி நிறைய விஷயம் சொல்லலாம்ல. செய்து அடித்தான்கிறோம், யாரையும் சேர்த்து சொல்லுவோம், இப்ராஹிம் அடித்தான் மஃபூலை சொல்லிடுவோம். அதோட பத்தாமல் என்ன செய்வோம், ஜெயிது இப்ராஹிமை வெள்ளிக்கிழமை அடித்தான்ட்டு நாளையும் சேர்ப்போம். கூடுதல் விவரம் அதெல்லாம் நமக்கு மேட்ரு இந்த ரெண்டு தான் அடிப்படை. ஜெயிது அடித்தான்ங்கிறது மேட்ரு. அந்த மேட்ருக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தேவைக்கு தகுந்த மாதிரி கூடுதல் வழக்கத்துக்கு நிறைய வார்த்தைகளை சேர்ப்பாங்க. இந்த 2 வார்த்தை கண்டிப்பாக எல்லா வாக்கியத்திலும் இருக்கும். இந்த 2 வாக்கியம் இல்லாட்டி வாக்கியம் கிடையாது. எந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் ஒரு முப்ததா ஹபர் ஃபேல் ஃபாயில் இல்லாமல் இருக்காது, எந்த ஒரு வாக்கியமே இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஜெய்து வந்து என்ன செஞ்சான், வெள்ளிக்கிழமை அடித்தான்ங்கிறது வெள்ளிக்கிழமை கூடுதல் தகவல். வெள்ளிக்கிழமை பெரும்பால் அடித்தான், எதை கொண்டு அடித்தான்னு சேர்த்து சொல்லணும். ஜெய்து அம்முறை வெள்ளிக்கிழமை பெரும்பால் அடித்தான்கிறோம். நமக்கு ஜெய்தும் அடித்தான்கிற பேசிக் லெட்ரு எது தான், ஜெய்தும் அடித்தான்கிறது தான். இதெல்லாம் என்னது, அவனுக்கு எப்போ அடித்தான்னு கேட்குறான், வெள்ளிக்கிழமைன்னு போட்டு விட்ற அப்படி போடுறது. வெள்ளிக்கிழமை இரவில் அடித்தான்னு சேர்த்துக்கலாம். வார்த்தை கூடிக்கிட்டே போகலாம், எவ்வளோ வேண்டாலும். ஜெய்து வந்து அம்முறை வெள்ளிக்கிழமை இரவில் பெரும்பால் அடித்தான். இன்னும் கொஞ்சம் அடி என்ன வேகமாக இருந்துச்சோ நான் பெரும்பால் கடுமையாக அடித்தான் கூட என்ன செய்யலாம்,
அதை சேர்த்துக்கொள்ளலாம். நமக்குதா அதோட என்ன செய்யலாம், இன்னும் சேர்க்கலாம். இன்னும் எவ்வளோ சேர்க்கலாம்? ஜெயிது வந்து அம்ரை வெள்ளிக்கிழமை இரவு பெரும்பால் பள்ளிவாசலில் வைத்து அடித்தான். எந்த இடத்துல அது நிகழ்ந்துச்சின்னு சொல்லலாம், எந்த நேரத்தில் நிகழ்ந்ததுன்னு சொல்லலாம். அப்படி அதெல்லாம் வந்து கூடுதல் விவரத்துக்குள்ளது. அதெல்லாம் அடிப்படையான இந்த ரெண்டும் தான். அடிப்படை என்னது? ஜெயிது அடித்தான், இதுதான் அடிப்படை. அப்போ ஜெயிது அடித்தான்கிற இந்த ரெண்டு சொல்லை வைத்துக்கொண்டு கூடுதலாக உள்ள விஷயங்கள் சேர்க்கறதுனால தான் ஒரு வசனங்கள்லாம் பெருசு பெருசாக போகுது. சில வாக்கியங்கள் பெருசாகவும் இருக்கும்ல, பெருசாக இருக்கலாம் என்னவா இருக்கும்னு கேட்டால் எழுவாய் பயனில் அது ரெண்டு தான் கிடக்கும். அந்த ரெண்டோட சேர்த்து நிறைய விஷயங்களை சேர்ப்பாங்க. அது எப்போ நடந்துச்சு, எந்த இடத்துல வச்சு நடந்துச்சு, அது யார் முன்னிலையில் நடந்துச்சு, அதெல்லாம் சேர்த்து சொன்னாங்கன்னு வைங்க, வாக்கியம் கூடிரும்ல. ஜெயிது அம்ரை வெள்ளிக்கிழமை இரவில் பெரும்பால் கடுமையாக பள்ளிவாசலில் வைத்து இப்ராஹிமுக்கு முன்னாடி அடித்தான், இப்ராஹிம் சாட்சியாக வைத்து அடித்தான்னு சேர்க்கலாம். எவ்வளோ உண்டாலும், எவ்வளவு சேர்த்தாலும் பேசிக் இதுதான். எந்த ஒரு வசனத்தை வாக்கியத்தை எடுத்தாலும் சரி, இந்த ரெண்டு இருக்கும் கண்டுபிடிச்சாகணும். ஒன்று ஃபேல் ஃபாயில் இருக்கும், அல்லது முப்ததா கபர் இருக்கும். ஒன்று வெளிப்படையாக இல்லாட்டி மறைஞ்சி இருக்கும், அல்லது வெளிப்படையாகவே இருக்கும். முப்ததா கபர் ஃபேல் ஃபாயில் இல்லாமல் ஒரு சென்டென்ஸு இல்லை, ஒரு வாக்கியம் வரவே வராது. சரியா? அதை நம்ம விளங்கிக்கணும். அடுத்தது வந்து இதுதான் முப்ததா கபருடைய சட்டம். அடுத்தது வந்து இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளதை நாளைக்கு பார்ப்போம்.